சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். விஜயா சிந்தாமணி பேச்சை கேட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம, முத்து அண்ணாமலை என்ன சொல்ல வராங்கன்னே புரிஞ்சுக்காம, அங்கே ரோகிணிக்கு எப்படியாவது பிரச்சனை செய்யணும், ரோகிணியை பற்றின உண்மையை அங்கே காயத்ரிக்கு புரிய வைக்கணும், அவங்க கண்டிப்பாக மனோஜுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும்னு இங்கே ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு அங்கே வர சொல்லி அவங்கக்கிட்ட எப்படியாவது பேசணும்னு நினைக்கிறது மட்டும் இல்லாமல், சிந்தாமணி சொன்ன மாதிரியே அவங்களுக்கு தேவையான பணம் கொடுத்தா கண்டிப்பாக அவங்க நம்ம பக்கம் வந்துடுவாங்க, நமக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணுற காயத்ரி இங்கே ரெஸ்டாரண்ட்டில் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது விஜயா வந்து ரோகிணியை பற்றின உண்மையை சொல்கிறாங்க. ரோகிணி ஏற்கனவே எங்கள் வீட்டில் எல்லாரையும் ஏமாத்திட்டா, பொய் சொல்லி மனோஜை கல்யாணம் பண்ணியிருக்கா, அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் எங்கள் வீட்டில் உள்ள எல்லாரையும் ஏமாத்துறதுக்காக மீனா மேலே உள்ள கோவத்தில் மீனா எங்கள் வீட்டில் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த அம்மாவை அனுப்பி நிறைய பிரச்சனை செஞ்சுட்டா. அந்த கோவத்தில் தான் நானும் வந்து இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுட்டேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசணும், ரோகிணியை பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எங்களுக்காக பேசுனீங்கன்னா மனோஜோட வாழ்க்கைக்கு நல்லது, எப்படியாவது ரோகிணியை டிவோர்ஸ் பண்ணணும்னு மனோஜ் மட்டும் இல்லை வீட்டில் இருக்க எல்லாருமே யோசிக்கிறோம். அதனால் ரோகிணி எங்கள் வீட்டுக்கு இனி மருமகளாக வரவே கூடாதுன்றதுக்காக தான் இந்த பணத்தையே உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பேசுறது, விஜயா அவங்களுக்கு பணம் கொடுக்கணும்னு நினைக்கிறது, பணம் கொடுத்ததுன்னு எல்லாத்தையும் விஜயாவுக்கு தெரியாமல் அவங்க ஃபோனில் ஆதாரமாக எடுக்கிறாங்க. ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் நானே வந்தேன், ஆனால் விஜயா எப்பயும் போல் அவங்க சொல்கிறது எல்லாமே பொய் தான்னு எனக்கு தெரியுது, எப்பயுமே மனோஜுக்கு நான் சப்போர்ட் பண்ணுன்றதுக்காக தானே இவ்வளோ பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு எல்லாத்தையும் ஆதாரமாக எடுக்கிறாங்க ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ண வந்த காயத்ரி. இதெல்லாம் தெரியாமல் விஜயா எப்பயும் போல், என்ன மேடம் நான் சொல்ல வர்றது புரியுதில்ல, இந்த பணம் உங்களுக்கு தான் மேடம் அப்படின்னு சொல்லும்போது விஜயா என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, உங்ககிட்ட வந்து பேசுகிறதுக்காக தான் வந்தேன், நீங்கள் பணம் கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவும் இல்லை, இந்த பணம் எனக்கு வேண்டவே வேண்டாம், ஏன்னா ரோகிணி சொல்கிறது எல்லாமே உண்மைன்னு எனக்கு தெரியும், ஆனால் நீங்கள் பேசுகிறத என்னால் நம்பவும் முடியாது, உங்களுக்கு உதவி செய்யவும் முடியாது, இந்த பணத்தை நீங்களே எடுத்துக்கங்கன்னு சொல்லும்போது, என்ன மேடம் இங்கே எவ்வளவோ வந்து ரோகிணியை பற்றின உண்மையை சொல்கிறேன், ரோகிணி என் வீட்டில் மருமகளாக இருக்கும்போது ரோகிணியை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினேன், ஆனால் ரோகிணியை பற்றின உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ ரோகிணியை என்னால் மருமகளாக ஏற்றுக்க முடியாது, என் பையன் மனோஜுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும், அதுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு உங்களுக்கு புரியாது மேடம், ஆனால் ரோகிணி என் வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு ஆசைப்பட்றா, அதனால் ரோகிணி வந்து பொய் சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு நம்பி நீங்கள் இப்படிலாம் பேசக்கூடாது, இந்த பணத்தை வாங்கிக்கோங்க மேடம் அப்படின்னு சொல்லி இங்கே விஜயாவும் புரிஞ்சுக்காமல் பேசுகிறாங்க. விஜயா நீங்கள் செய்கிறதெல்லாம் சரியில்லை, அதனால இப்போவே நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன மேடம் எப்படியாவது உங்ககிட்ட பேசணும், நீங்கள் மட்டும் எங்களை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்கள் மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா அப்புறம் சீக்கிரமாகவே மனோஜுக்கு டிவோர்ஸ் கிடச்சிரும்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் இப்படிலாம் செய்கிறது என்னால் வந்து புரிஞ்சிக்க முடியல, ரோகிணிக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்களே அப்போ மனோஜுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டிங்களான்னு கேட்கும்போது, ரோகிணி எங்ககிட்ட உதவி கேட்டாங்க, அதே மாதிரி நீங்கள் ரோகிணிக்கு பிரச்சனை செஞ்சுருக்கீங்கன்ற உண்மை உங்ககிட்ட பேசும்போது எனக்கு தெரிய வந்தது, அப்படி இருக்கும்போது ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணாமல் எப்படி மனோஜுக்கு சப்போர்ட் பண்ண முடியும், நீங்கள் நினைக்கிற மாதிரி கண்டிப்பாக ரோகிணிக்கு டிவோர்ஸ் கிடைக்க நான் விடவே மாட்டேன், அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் எப்படியாவது இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக பணம் கொடுக்கணும்னு வேற வந்திருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, இல்லை மேடம் இப்படிலாம் நான் வந்து உங்களுக்கு உதவி செய்யணுன்றதுக்காக தான், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை, நீங்களும் எனக்கு உதவி செஞ்சா மனோஜோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லும்போது, போதும் விஜயா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் எனக்கு வந்து தேவையில்லாமல் தான் வந்து என்ன இங்கே வர வச்சுருக்கீங்க, உங்ககிட்ட பேசணும்னு நினச்சா நீங்கள் பிரச்சனையை சமாளிக்க நினச்சிங்கல்ல, நான் ரோகிணிக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு தானே இப்படி ஒரு தேவையில்லாத வேலையை செஞ்சீங்க, நீங்கள் கண்டிப்பாக இப்படி செஞ்சதுக்கு நல்லா அனுபவிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக அவங்களுக்கு கிடைச்ச ஆதாரத்தோட அங்கேருந்து கிளம்புறாங்க. விஜயா வந்து, இல்லை மேடம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, இந்த பணத்தை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு இந்த பணம் வேண்டவே வேண்டாம், ஆனால் நீங்கள் செய்கிறதெல்லாம் சரியில்லைன்னு உங்களுக்கு சீக்கிரமாகவே புரிய வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணுற அந்த மேடம் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ரவியும் ஸ்ருதியும் பேரதிர்ச்சியோட விஜயா கிட்ட வந்து பேசுகிறாங்க. இங்கே ஸ்ருதி சொல்கிறாங்க, என்ன விஜயா ஆண்டி நீங்கள் எதுக்காக அவங்களுக்கு பணம் கொடுத்தீங்க, இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை தானே, எதுக்கு இப்படிலாம் செஞ்சீங்க, இதில் ஏன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வேற வர சொல்லியிருக்கீங்க, ஏன் மனோஜுக்காக நம்ம எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறோம், ரோகிணி பொய் சொல்கிறாங்கன்னு நம்மளால் உண்மையை நிரூபிக்கவே முடியாதா என்ன, எதுக்காக இப்படிலாம் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை என் ஃப்ரெண்டு சிந்தாமணி தான் அவங்களுக்கு பணம் கொடுத்தீங்கன்னா
இந்த பிரச்சனையெல்லாம் சரியாயிரும். அது மட்டும் இல்லாம நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ரோகிணி பேசுறதெல்லாம் உண்மைன்னு நம்ப மாட்டாங்க. ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னாங்க. அதான் வேற வழி இல்லாம பணத்தெல்லாம் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லும்போது, அம்மா இந்த பணம் எப்படி கிடைச்சதுன்னு கேட்குறாரு ரவி. சிந்தாமணி கிட்ட தான் உதவி கேட்டேன். பார்வதி கிட்ட உதவி கேட்டதுக்கு, நீ இப்படி செய்ற வேலைக்கெல்லாம் பணம் குடுக்க முடியாது. என்கிட்ட பணம் இருந்தாலும் உனக்கு தரவே முடியாதுன்னு பார்வதி சொல்லிட்டா. வேற வழி இல்லாம தான் சிந்தாமணி எனக்கு உதவி செஞ்சாங்க. அவங்க தான் இந்த பணத்த வந்து வாங்கி குடுத்தாங்க. அப்புறம் நான் என்ன செய்ய முடியும்? ஆனா என்ன இந்த மேடம் இப்படி பேசிட்டு போறாங்கன்னு சொல்லும்போது, அம்மா அவங்க ரொம்ப பொறுமையா பேசியிருக்காங்க. நீங்க செஞ்ச இந்த வேலைக்கு கண்டிப்பா அவங்களால பெரிய பிரச்சனை வரப்போகுது. நீங்க இப்படி செய்வீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. ஏம்மா அப்பா கிட்ட இதெல்லாம் சொன்னீங்களா? இப்படி அந்த மேடம்க்கு நான் பணம் குடுக்க போறேன். மனோஜோட வாழ்க்கைய பத்தி பேச போறேன். அவங்க கண்டிப்பா நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு அப்பா கிட்ட சொன்னீங்களா? அப்படின்னு சொல்லும்போது, அது எப்படி சொல்ல முடியும்? சிந்தாமணி பேச்ச கேட்டு தான் இப்படிலாம் நான் செஞ்சேன். ஆனா இவங்க என்னடான்னா, நான் சொல்ல வரத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ரொம்ப கோவப்படுறாங்க. நான் குடுக்கணும்னு நெனச்ச இந்த பணத்த வாங்காம கெளம்பிட்டாங்க பாரு அப்படின்னு சொல்லும்போது, எப்படிம்மா பணம் வாங்குவாங்க? அவங்க நேர்மையா, உண்மையா அவங்க வேலைய செய்றாங்க. நீங்க செஞ்சது தான் தப்புன்னு உங்களுக்கு புரியவே புரியாதா? அது மட்டும் இல்லாம, எதுக்கு நீங்க ரோகிணிய மனோஜோட கடைக்கு வர வச்சீங்க? எதுக்கு ரோகிணிக்கு பிரச்சனை செஞ்சீங்க? மனோஜுக்கு டிவோர்ஸ் வாங்கணும்னு நெனச்சிருந்தா, உண்மையாவே மனோஜோட வாழ்க்கையில உங்களுக்கு அக்கறை இருந்திருந்தா, பொறுமையா இருந்திருக்கணும். ஆனா, நீங்க செய்றது எல்லாமே சரியில்லம்மா அப்படின்னு சொல்லும்போது, ரவி நீயும் வர வர முத்து மாதிரியே பேச ஆரம்பிச்சுட்ட. இங்க வந்து மனோஜ் மேல உங்க யாருக்கும் உண்மையாவே அக்கறையே இல்ல. மனோஜோட வாழ்க்கைக்காக தான் இதெல்லாம் செய்யணும்னு நெனச்சேன். ஆனா என்ன, பார்வதியும் இப்படி தான் பேசினா, நீ இப்படி பேசிட்டு இருக்கன்னு சொல்லும்போது, ஸ்ருதி சொல்றாங்க, விஜயா அத்த, நீங்க செய்றதெல்லாம் சரியில்லன்னு நாங்க புரிஞ்சுகிட்டு உண்மைய பேசுறோம். ஆனா, கண்டிப்பா இவங்க ரோகிணிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்க நெனைக்கிற மாதிரி உங்களுக்கும், மனோஜுக்கும் இவங்க கண்டிப்பா உதவி செய்ய போறதில்ல. அதனால உங்களுக்கு தான் பிரச்சனை வரப்போகுது. நீங்க இப்படி அவங்க கிட்ட பேசணும்னு வர சொல்லிட்டு பணம் குடுக்க நெனச்சிருக்கவே கூடாது. எங்ககிட்டயாவது சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, என் பையன் மனோஜோட வாழ்க்கைக்காக தான் இப்படியெல்லாம் செய்யணும்னு நெனச்சேன். இதெல்லாம் உங்ககிட்ட எதுக்காக சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. விஜயா அத்த, நீங்க மீனாவ மருமகளா ஏத்துக்கல. ஆனா மீனா பொறுப்பான மருமகளா இருக்காங்க. ரோகிணி தான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நீங்க மனோஜுக்கு ரோகிணிய கல்யாணம் பண்ணி வச்சீங்க. இதனால இப்ப ரோகிணி நெறைய பிரச்சனை செய்றாங்க. ரோகிணிய பத்தின உண்மைய தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பொறுமையா இருந்திருக்கணும். மனோஜுக்கு கண்டிப்பா டிவோர்ஸ் கிடைச்சிருக்கும். ஆனா நீங்க செய்ற இந்த வேலையால கண்டிப்பா மனோஜுக்கு டிவோர்ஸ் கிடைக்க போறதும் இல்ல. ரோகிணி தான் நம்ம வீட்டுக்கு மறுபடியும் மருமகளா வரப்போறாங்கன்னு எனக்கு ரொம்ப தெளிவா தெரியுது. நீங்க செஞ்சதெல்லாம் சரியில்ல. வேணும்னா அண்ணாமலை அங்கிள் கிட்ட கேட்டு பாருங்க. எங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு எதுக்கு நீங்க வந்தீங்கன்னே தெரியல. உங்களால எங்களுக்கும் பிரச்சனை வராம இருந்தா சரிதான். நீங்க என் மாமியாருன்றதுக்காக நானும் பொறுமையா இருக்கிறேன். அதுக்காக தேவையில்லாம பேசாதீங்க. முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன இந்த ஸ்ருதி இப்படி பேசுறா? மனோஜுக்காக தானே சப்போர்ட் பண்றதுக்கு அங்க காயத்ரி கிட்ட பேச வந்தேன். அவங்களும் கோவப்படுறாங்க. இந்த ஸ்ருதியும் புரிஞ்சுக்காம பேசுறா. அப்படி நான் என்ன வந்து செஞ்சுட்டேன்னு இப்படி கோவப்படுறாங்க? ரவி அப்படின்னு சொல்றாங்க. அம்மா கிளம்புங்கம்மா. ஸ்ருதி சொல்றது எல்லாமே சரிதான். உங்கள நம்பி எங்க ரெஸ்டாரண்ட்ல நீங்க வரலான்னு சொன்னதுக்கு, நீங்க இப்படி ஒரு வேலை செஞ்சுட்டீங்கல்ல. அப்பா கிட்ட வந்து நான் பேசிக்கிறேன். நீங்க கிளம்புங்கம்மா அப்படின்னு சொல்லிடுறாரு ரவி. ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு ரொம்பவே குழப்பமா விஜயா அங்கேருந்து கிளம்புறாங்க. வீட்டுக்கு வந்த விஜயா யார்கிட்டயும் பேசாம ரூம்ல அமைதியா இருக்கிறத மீனா வந்து கவனிக்கிறாங்க. விஜயாத்த என்ன வந்ததுக்கப்புறமா என்கிட்ட பேசவும் இல்ல. காஃபி குடுக்கலான்னு நெனச்சேன். விஜயாத்த வந்து அ யார்கிட்டயும் பேசாம ரொம்ப அமைதியா இருக்காங்கன்னு மீனா நெனைக்கிறாங்க. விஜயாத்த நீங்க சாப்பிடவும் இல்ல. காஃபி எடுத்துட்டு வரட்டுமான்னு கேட்குறாங்க. எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காக அத்த கோவப்படுறீங்கன்னு சொல்லும்போது, நீங்க எல்லாரும் மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்பி நான் தான் ஏமாந்து போய் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க. அத்த நாங்க கண்டிப்பா மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணோம் தானே, அங்க வந்து வக்கீல பார்த்து பேசிட்டு வந்தோம். இதுக்கு மேல நாங்க என்ன செய்ய முடியும்? நீங்க தான் பொறுமையா இருக்கணும். அங்க காயத்ரி கிட்ட பேச போறேன்னு சொன்னீங்கல்ல, அவங்க கிட்ட பேசி எப்படியாவது உண்மைய புரிய வச்சா, கண்டிப்பா அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அம் ரோகிணிக்கும் டிவோர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு அவங்க சொன்னதா நான் வந்து உங்ககிட்ட சொன்னேன்ல. நீங்க காயத்ரி கிட்ட பேசுனீங்களான்னு கேட்கும்போது, எல்லாம் பேசிட்டேன். எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அத்த நீங்க தான் தனியா போய் பேசுனீங்களா? நீங்க சொல்லியிருந்தா நானும், என் வீட்டுக்காரர் முத்துவும், ஏன் அண்ணாமலை மாமா கூட வந்திருப்பாருல்ல. நம்ம எல்லாரும் அவங்க கிட்ட பேசி புரிய வச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது, எதுக்கு? மனோஜோட வாழ்க்கைய பத்தி யோசிக்கிறது நான் தானே. அதான் அவங்க கிட்ட பேசுறதுக்காக தனியா போனேன். ஆனா, அவங்க என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறாங்க. நான் பேசியே அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. இதுல நீங்க சொல்ற எல்லாத்தையும் அவங்க நம்புவாங்களா என்ன? அப்படின்னு சொல்லும்போது, "அத்த நீங்க ஏற்கனவே ரொம்ப கோவமா இருக்கீங்க. அதனால தெளிவா யோசிக்காம வந்து பேசியிருப்பீங்க.
ஆனால் நாங்கள் பொறுமையாக அவங்கக்கிட்ட பேசியிருப்போம்ல, ரோகிணி நம்ம குடும்பத்தில் எவ்வளவோ பொய் சொல்லி ஏமாத்தியிருக்காங்கன்ற உண்மையை தெளிவாக புரிய வச்சுருப்போமே. நீங்கள் எங்களையும் அங்கே வர வச்சிருக்கலாம், நாங்களும் மனோஜுக்காக பேசியிருப்போம்னு சொல்லும்போது எப்படி பேசுவீங்க? ஏன் ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டில் தான் அங்கே காயத்ரியை வர வச்சு பேசினேன். ஆனால் ரவியும் ஸ்ருதியும் எனக்கு சப்போர்ட் பண்ணலையே. இதில் காயத்ரி என்னை புரிஞ்சுக்காம ரொம்ப கோவமாக பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா? எதுக்கு கோவமாக பேசுனாங்கன்னு கேட்கும்போது, இல்லை, அவங்க நம்ம பக்கம் இருக்கிற உண்மையை வந்து புரிஞ்சுக்கணும். மனோஜுக்கு சீக்கிரமாகவே டிவோர்ஸ் கிடைக்கணும்னா அவங்க முதல்ல நான் சொல்கிறத கேட்கணும், மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணணும். அதனால் உண்மையை பேசினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு கேட்கும்போது, இல்லை, அவங்களுக்கு பணம் கொடுத்தேன், ஆனால் அவங்க ரொம்ப கோவமாக பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, அத்தை, அவங்க எவ்வளோ பெரிய பொறுப்பான வேலையில் இருக்காங்க, நீங்கள் எதுக்கு இப்படிலாம் செஞ்சீங்கன்னு கேட்கும்போது, ஏன், நான் சரியாக தானே செஞ்சுருக்கேன். இதுக்கு தான் முத்து யாரையுமே அங்கே வர வைக்க வேண்டாம்னு நான் தனியாகவே பேசுகிறதுக்காக போனேன். இப்போவே நீ இவ்வளோ கேள்வி கேட்குறியே, இதில் முத்து அங்கே வந்திருந்தா தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சுருப்பான்ல அப்படின்னு சொல்லும்போது, அத்தை, அவங்கக்கிட்ட எப்படி பேசணும்னு உங்களுக்கு தான் தெரியல. நாங்கள் வந்திருந்தா பொறுப்பாக பொறுமையாக அவங்கக்கிட்ட பேசி புரிய வச்சுருப்போம். நீங்கள் தான் தேவையில்லாத வேலையை செஞ்சுருக்கீங்க. இதில் என் வீட்டுக்காரர் வந்தால் பிரச்சனை செஞ்சுருப்பாருன்னு வேறு சொல்கிறீங்க. நாங்கள் மனோஜுக்கு உதவி செய்யணும்னு எந்த அவசியமும் இல்லை. இருந்தாலும் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறத பார்த்துட்டு பொறுமையாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் எங்களை ஏளனமாக பேசுகிற மனோஜுக்கு உதவி செய்யணும்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் நீங்கள் இப்படிலாம் யோசிக்கிறீங்களே. நீங்கள் பேசிட்டு வந்ததால தான் பிரச்சனை வரும்னு எனக்கு தோணுது. ஏன்னா நீங்கள் பேசிட்டு வந்திருந்தா பரவாயில்ல, பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு பணம் கொடுக்கணும்னு வேறு நினச்சிருக்கீங்கல்ல. ஆமாம், இது வந்து நீங்களா யோசிச்சிங்களா? இல்லை, எதுக்காக கேட்குறேன்னா, நீங்கள் இப்படிலாம் யோசிக்க மாட்டீங்களே அதான் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை, என் ஃப்ரெண்டு சிந்தாமணி தான் இப்படிலாம் வந்து எனக்கு யோசனை சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது, அத்தை, இப்போவே தெளிவாக தெரியுது. அவங்க இப்படி ஒரு யோசனை சொன்னதுக்கு காரணம் கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை வரணுன்றதுக்காக தான். சிந்தாமணி பேச்சை கேட்பீங்க, ஆனால் நாங்கள் வந்து அவங்கக்கிட்ட பேசக்கூடாதுன்னு இப்படி பேசுகிறீங்கல்ல. அத்தை, இதனால் பிரச்சனை வந்தால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு உதவி செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. பாத்தியா, வீட்டில் பொறுப்பாக வேலையை செய்கிறேன்னு உன்னை எல்லாரும் பாராட்டி பேசுகிறதுனால என்கிட்டயே இப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டல மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜோட வாழ்க்கைக்காக உண்மையாகவே நீங்கள் உதவி செய்யணும், நல்லது செய்யணும்னு நினச்சிருந்தா இப்படிலாம் செஞ்சுருக்க மாட்டீங்க. ஏற்கனவே ரோகிணிக்கு பிரச்சனை செஞ்சுருக்கீங்க, இப்போ தேவையில்லாத வேலையை செஞ்சுருக்கீங்க, இன்னும் என்னென்ன பிரச்சனை செய்ய போகிறீங்கன்னு தெரியல. இதெல்லாம் அண்ணாமலை மாமாவுக்கு தெரிஞ்சா கண்டிப்பாக கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படி நான் என்ன பெருசாக செஞ்சுட்டேன்னு நீ இவ்வளோ பேசிகிட்டு இருக்க? ஆமாம், கிச்சனில் இருக்க வேலையெல்லாம் செஞ்சிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாத்த, என் வேலையெல்லாம் செஞ்சுட்டேன்னு சொல்லும்போது, அப்போ பூக்கடைக்கு கிளம்ப வேண்டியதானே, நீ என்ன கேள்வி கேட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லும்போது, அத்தை, உங்களுக்கு நல்லது செய்யணுன்றதுக்காக தான் பேசுகிறேன். நீங்கள் இப்போ கூட புரிஞ்சுக்கலல்ல, பரவாயில்ல அத்தை, என்கிட்ட வந்து மீனா நீ உதவி செய் மீனா அப்படின்னு சொல்லும்போது, என்னால் உதவி செய்ய முடியாதுன்னு நானும் தெளிவாக பேசுவேன். ஏன்னா நீங்கள் இப்படி என்னை ஏளனமாக பேசுகிறீங்கள அப்படின்னு சொல்லும்போது, நான் எதுக்காக மீனா உன்கிட்டேயும் இங்கே முத்துக்கிட்டேயும் இங்கே வந்து உதவி கேட்க போகிறேன். என் பையன் மனோஜ் எனக்கு எப்பயுமே உதவி செய்வான், சப்போர்ட் பண்ணுவான். அப்படி இருக்கும்போது மனோஜோட வாழ்க்கைக்காக நானும் கண்டிப்பாக என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அத்தை, உங்களுக்கு வேணும்னா நீங்களே சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே மீனா அங்கேருந்து கிளம்புறாங்க. என்ன ஒரு பக்கம் ஸ்ருதி என்னடானா ரெஸ்டாரண்ட்டில் தேவையில்லாமல் கேள்வி கேட்டு பிரச்சனை செஞ்சா, வீட்டுக்கு வந்தா மீனா இப்படி கேள்வி கேட்குறா. நான் வந்து மனோஜோட வாழ்க்கைக்காக தானே இதெல்லாம் செஞ்சேன். என் ஃப்ரெண்டு சிந்தாமணி என்ன சொன்னாலும் சரியாக தான் இருக்கும்னு எனக்கு தெரியும். இவங்க எல்லாரும் சிந்தாமணியை புரிஞ்சுக்காமல் இப்படியெல்லாம் பேசுகிறாங்க. மனோஜோட பிஸ்னஸ்க்கு உதவி செஞ்சது சிந்தாமணி தான் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணியை தான் நான் நம்புவேன். இங்கே மீனா, ஸ்ருதி எல்லாரும் இப்படி பேசுகிறதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியாது. இவங்க பேச்செல்லாம் நான் எதுக்காக கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து யோசிக்கிறாங்க. இங்கே முத்து வந்த உடனே இங்கே வந்து பூக்கடையில் இருக்கிற மீனா கிட்ட வந்து பேசுகிறாங்க. மீனா சொல்கிறாங்க, விஜயாத்த அங்கே காயத்ரி கிட்ட பேசியிருக்காங்க. ரோகிணிக்கு அவங்க சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு உண்மையை பேசுகிறதுக்காக போயிருக்காங்க. ஆனால் என்ன நடந்துச்சுன்னு தெளிவாக தெரியல. விஜயாத்தை யார்கிட்டையும் பேசாமல் வீட்டில் ரொம்ப கோபமாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிந்தாமணி தான் விஜயாத்தைக்கு யோசனை சொல்லியிருக்காங்க. நாம் அங்கே போயிருந்தா கண்டிப்பாக அவங்கக்கிட்ட பேசி புரிய வச்சுருக்கலாம். விஜயாத்தை தனியாக போய் பேசியிருக்காங்க. அவங்க ரொம்ப கோவமாக அங்கேருந்து கிளம்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, எதுக்காக அம்மா தனியாக போகணும்? இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக நாம தானே வந்து இவ்வளோ முயற்சி செய்கிறோம். எப்படியாவது பார்லர் அம்மாவுக்கு சரியான பாடம் புகட்டணும், இங்கே மனோஜுக்கு டிவோர்ஸ் கிடைக்கணும்னு நம்ம தானே உதவி செஞ்சிட்ருக்கோம். அப்புறம் எதுக்காக அம்மா வந்து அவங்கக்கிட்ட பேச போகணும்? நம்மக்கிட்ட சொல்லியிருந்தா நம்மளும் போயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாரு முத்து. உடனே மீனா சொல்கிறாங்க, நீங்கள் வந்தால் தான் பிரச்சனை வரும்னு நினச்சி விஜயாத்தை வந்து நம்மளை வர சொல்லலையா,
ஆனால் அவங்கக்கிட்ட தெளிவாக சொல்லிட்டேன். எங்ககிட்ட இனி எந்த உதவியும் கேட்காதீங்க. பிரச்சனைன்னு வந்தால் நீங்களே பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேலே மனோஜோட வாழ்க்கையில் நம்ம உதவி செஞ்சால் மட்டும் நமக்கு நல்ல பேர் கிடைக்க போகுதா? இல்லை விஜயாத்தை நம்மளை புரிஞ்சுக்க போகிறாங்களா? அவங்களே பேசட்டும், இந்த பிரச்சனையை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. என்ன மீனா இவ்வளோ கோவமாக பேசுகிறேன்னு கேட்கும்போது, வேற என்னங்க செய்ய முடியும்? எவ்வளோதான் பொறுமையாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, உடனே முத்து சொல்கிறாரு, சரி மீனா, நீயும் வந்து சரியாக தான் பேசுகிற. பிரச்சனைன்னு வந்தால் என் அம்மாவும் மனோஜும் இந்த பிரச்சனையை சமாளிக்கட்டுமே. அது மட்டும் இல்லை, அம்மா பேசிட்டாங்கல்ல, அம், எல்லா பிரச்சனையும் சரியாயிரும். அவங்க வந்து ரோகிணியை பற்றி புரிஞ்சுக்கிட்டா அதுவே போதும். அந்த மேடம் வந்து நம்மக்கிட்ட பேசிட்டு போயிருக்காங்கல்ல, சீக்கிரமாக ரோகிணியை பற்றின உண்மையை அவங்க புரிஞ்சுப்பாங்க. ரோகிணி இப்போ வரைக்கும் பொய் சொல்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரிய வந்தால் ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, ஆமாங்க, ரோகிணியை பற்றின உண்மையை அந்த மேடம் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக நம்ம பேசணும்னு நினைக்கிறோம். ஆனால் விஜயாத்தை சிந்தாமணி பேச்சை கேட்டுல அவங்கக்கிட்ட பேசியிருக்காங்க. அதனால தாங்க ரொம்பவே பதட்டமாக இருக்குது. சிந்தாமணி விஜயாத்தைக்கு உதவி செய்கிறதா வந்து விஜயாத்தை நினைக்கிறாங்க, மனோஜும் நினைக்கிறாங்க. ஆனால் சிந்தாமணியை பற்றி நமக்கு தெரியும். விஜயாத்தை நம்ம என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறாங்க மீனா. அதெல்லாம் புரிஞ்சுப்பாங்க மீனா. சரி, எதுக்காக நம்ம வந்து இப்போ மனோஜை பற்றியும் எங்கள் அம்மாவை பற்றியும் பேசணும். ஆமாம், பூக்கடையில் உனக்கு நிறைய வேலை இருக்குல்ல, நான் வேணும்னா உதவி செய்யட்டுமான்னு கேட்குறாங்க. இல்லைங்க, என் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன், சீக்கிரமாக வீட்டுக்கு வரணும் அப்படின்னு விஜயாத்தை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன மீனா, தனியாக வீட்டில் இருக்க எல்லா வேலையும் பார்த்துக்கிறேன். எங்கள் அம்மா ஒரு பக்கம் உன்னை புரிஞ்சுக்காம பேசுகிறாங்க. நீ தான் மீனா ரொம்ப கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் எனக்கு எவ்வளவோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அதனால தான் மறுபடியும் விஜயாத்த வீட்டுக்கு மருமகளாக என்னால் வர முடிஞ்சுது. என் வாழ்க்கையை நான் ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிறேன்னா அதுக்கு காரணம் நீங்கள் மட்டும்தான் அப்படின்னு மீனாவும் முத்துவும் ரொம்பவே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே மனோஜ் வீட்டுக்கு வந்த உடனே விஜயா சொல்கிறாங்க, மனோஜ், இன்னைக்கு அந்த மேடம் நம்ம வீட்டுக்கு வந்தாங்கல்ல, அவங்கள பார்த்து பேசினேன். ஆனால் அவங்க ரொம்ப கோவமாக என்கிட்ட சரியாக பேசாமல் கிளம்பிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் சொல்ல வரதை அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லும்போது, அம்மா என்னம்மா செய்கிறது அப்படின்னு சொல்லும்போது, அப்போ ரோகிணி இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்துடுவாங்களா அப்படின்னு கேட்கும்போது, அது எப்படி? ரோகிணி செஞ்ச பிரச்சனையால் நானே ரோகிணி மேலே ரொம்ப கோவமாக இருக்கேன். ரோகிணி இந்த வீட்டுக்கு மருமகளாக வரதா? என்ன மனோஜ் இப்படிலாம் பேசுகிற, நீ மனசு மாறிட்டியான்னு கேட்குறாங்க. இல்லைம்மா, நம்மளை அவங்க புரிஞ்சுக்கலனா அப்போ ரோகிணிக்கு தானே சப்போர்ட் பண்ணுவாங்க. ரோகிணி பக்கம் உண்மை இருக்குன்னு நினச்சிக்கிட்டு ரோகிணி சொல்கிறது எல்லாமே உண்மைன்னு நம்பி அவங்க சப்போர்ட் பண்ணால் அப்புறம் ரோகிணிக்கு டிவோர்ஸ் கிடைக்காதுல்லம்மா. அப்புறம் மறுபடியும் ரோகிணி நம்ம வீட்டுக்கு தானம்மா வரணும். அவங்க அப்படி தானம்மா பேசுனாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் மனோஜ், அதனால் சிந்தாமணி சொன்ன மாதிரி அவங்க கிட்ட பேசி பார்த்தேன், அவங்க புரிஞ்சிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அம்மா இந்த பிரச்சனையெல்லாம் சரியாயிரும்ல, நீங்கள் நினச்ச மாதிரி எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பீங்கல்ல அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். ஆனால் இப்போ இந்த மேடம் வேற ரோகிணிக்குள்ள சப்போர்ட் பண்ணுறாங்க, என்ன செய்யனே தெரியல அப்படின்னு விஜயா வந்து மனோஜ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. எப்பயும் போல இங்கே விஜயா வந்து பார்வதி வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்போ யோசிக்கிறாங்க, பார்வதி வந்து மீனாவுக்கும் முத்துவுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா. இதில் நானும் சிந்தாமணியும் பேசுறது பார்வதிக்கு பிடிக்கவே இல்லை. பார்வதி வீட்டுக்கு தான் போகணும், என்ன செய்யறது அப்படின்னு கிளம்பி போகும்போது அங்கே ரோகிணி வராங்க. அங்கே வந்த ரோகிணி வந்து என்ன விஜயாத்த எப்படி இருக்கீங்கன்னு கேட்கும்போது, நீ என்கிட்ட பேசவே பேசாதன்னு சொல்கிறாங்க. ஏன் பேசக்கூடாது? நீங்கள் என் மாமியார் தானே. என்னதான் என் மேலே நீங்கள் கோவமாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரப்போகிறது நான் தானே. மனோஜ் என்ன புரிஞ்சுக்கணும். மனோஜ் கிட்ட எனக்காக பேசுகிறத விட்டுட்டு எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிறீங்க? நான் தான் உங்கள் மருமக. சீக்கிரமாகவே மனோஜ் என்ன புரிஞ்சுக்கணும். அதுக்காக தானே எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. நீங்கள் மட்டும்தான் விஜயத்தை என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னது, உன்னை நான் புரிஞ்சுக்கணுமா? எதுக்கு உன்னை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், நான் வந்து பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு சொன்னதால என்னை மருமகளா வர வைக்கணும்னு நினச்சிங்க. இப்போ உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு இப்படி கோவப்படுறீங்க. ஆனால் இத்தனை நாள் வந்து நான் சம்பாதிச்ச பணத்தை உங்ககிட்ட தானே கொடுத்தேன். ஏன் நீங்கள் கேட்குறப்பெல்லாம் பணம் கொடுத்தேன்ல, அப்போ வந்து அமைதியாக தானே இருந்தீங்க. இப்போ எதுக்கு இவ்வளோ கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லும்போது, வேணும்னா அந்த பணத்தை நீ திருப்பி வாங்கிக்க. ஆனால் எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு மட்டும் நினைக்காத. மனோஜ் கண்டிப்பாக உன்னை ஏற்றுக்கவே மாட்டான். இப்படிலாம் என்கிட்ட வந்து பேசுகிறல்ல, கண்டிப்பாக உனக்கு டிவோர்ஸ் கிடைக்க தான் போகுது. இனி மனோஜுக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்க தான் போகிறேன். உன்னை நம்பி நான் மட்டுமா ஏமாந்து போய் நிற்கிறேன். என் பையன் மனோஜ் மட்டுமா ஏமாந்து போய் நிற்கிறான். வீட்டில் எல்லாரும் ஏமாந்து தானே நிற்கிறோம். நீ தான் அவ்வளோ பொய் சொல்லியிருக்கிறியே. இப்போ எதுக்கு என்கிட்ட வந்து பேசுகிற? நீ சொல்கிறது எல்லாமே உண்மைன்னு அந்த மேடம் உன்னை நம்புகிறாங்க. இதில் என்கிட்ட வேற வந்து பேசுறியா? என்கிட்ட பேசாத, இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை விஜயாத்த, நீங்கள் மட்டும் என்னை மருமகளாக ஏற்றுக்கிட்டீங்கன்னா சீக்கிரமாகவே நான் பார்லர் ஆரம்பிச்சிருவேன். எனக்கு நல்ல வருமானம் வரும். நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் நல்லா சம்பாதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, போதும் போதும்,
உன்னை நம்பி நான் பார்லர் ஆரம்பிச்சு கொடுத்தேன். நீ ஆனால் என்ன செஞ்ச? என்ன தான் ஏமாத்திட்டல. இதுக்கு மேலே பேச ஒன்றுமே இல்லை. நீ பேசுகிறத கேட்கவும் முடியாது. உன்னை இனி நம்பவும் முடியாது. கிளம்புறியா ரோகிணி? நீ எப்படி என் வீட்டுக்கு மருமகளாக வரேன்னு நானும் பார்க்க தானே போகிறேன். மனோஜா இருக்கட்டும், வீட்டில் இருக்க யாருமே நீ சொல்கிறத நம்ப போகிறது கிடையாது. அதனால நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. விஜயாத்த, சீக்கிரமாக உங்கள் வீட்டுக்கு நானும் மருமகளாக தான் வரப்போகிறேன். நீங்களும் கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறது எதுவுமே நடக்காத அத்தை. நான் சொல்கிறது மட்டும்தான் நடக்க போகுது, பார்த்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லும்போது, என்கிட்டயே இப்படிலாம் பேசுகிறல்ல அப்படின்னு ரொம்ப கோவமாக இங்கே ரோகிணி கிட்ட பேசுகிறாங்க விஜயா. உடனே ரோகிணிக்கு ரொம்ப கோவம் வருது. எவ்வளோதான் நம்ம விஜயாத்தைக்கு புரிய வைக்கணும்னு நினச்சாலும் எப்படியாவது எனக்கு பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறாங்கல்ல. மறுபடியும் அந்த மேடம் கிட்ட நான் பேசுவேன். விஜயாத்தை தேடி பிரச்சனை செய்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க எனக்காக பேசுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அழுதுகிட்டே அந்த மேடமை பார்க்கறதுக்காக போகிறாங்க. உடனே காயத்ரி சொல்கிறாங்க, என்ன ரோகிணி என்னாச்சுன்னு கேட்க, இல்லை நான் என் வேலையை தான் பார்த்துட்ருக்கேன். ஆனால் விஜயா எப்போ பார்த்தாலும் எனக்கு பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறாங்க. மறுபடியும் அவங்க வீட்டுக்கு நான் மருமகளாக வரக்கூடாதுன்றதுக்காக தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்கிறாங்க அப்படின்னு அந்த மேடம் கிட்ட சொல்லும்போது, இன்னும் விஜயா திருந்தவே இல்லையா? எனக்கு பணம் கொடுக்கணும்னு நினச்சாங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் நான் நம்பணும்னு நினச்சாங்க. இனியும் நான் பொறுமையாக இருக்கக்கூடாது. விஜயா எனக்கு பணம் கொடுக்கணும், பிரச்சனை செய்யணும்னு நினச்சாங்கல்ல. அது மட்டும் இல்லாமல் என் மனசை மாற்றணுன்றதுக்காக தானே வர சொன்னாங்க. என்கிட்ட தான் இந்த ஆதாரம் தெளிவாக இருக்குது. ரோகிணி சொல்கிறது எல்லாமே உண்மைன்னு எனக்கு தெரியும். விஜயாவுக்கு சரியான பாடம் புகட்டணும். அப்போ தான் மறுபடியும் அவங்க ரோகிணிக்கு பிரச்சனை செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கிட்ட பேசுகிறாங்க. ரோகிணி ரொம்ப சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்புறாங்க. மேடம் எப்படியும் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. விஜயாத்தை தேவையில்லாமல் பேசுனீங்கல்ல, நல்லா அனுபவிக்க போகிறீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்த நாள் விஜயா மீனா கிட்ட சொல்கிறாங்க, என்ன மீனா கிச்சனில் எவ்வளோ நேரம் தான் வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்ப? மனோஜ் கடைக்கு கிளம்பணும். அது மட்டும் இல்லாமல் மனோஜ் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செய்கிறான். என்ன நீ வர வர பொறுப்பே இல்லாமல் சரியாக வேலையை செய்ய மாட்டேங்கிற அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, அத்தை எனக்கு தெரிஞ்ச வேலையை நான் சரியாக செய்கிறேன் அத்தை. வீட்டில் இருக்க எல்லா வேலையும் நான் தனியாக தானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்காக நான் உனக்கு சப்போர்ட் பண்ண முடியுமா? இல்லை வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செய்கிறதுக்கு உதவி செய்ய முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கும்போது, இங்கே விஜயா யாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போலீஸ் வராங்க. அண்ணாமலை உடனே, விஜயா என்னுடைய மனைவி தான் சார் அப்படின்னு சொல்லும்போது, யார் வந்திருக்கா அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. விஜயா போலீஸ் வந்திருக்காங்கன்னு சொல்லும்போது, எதுக்குங்க மனோஜ் அப்படின்னு கூப்பிடுறாங்க. என்னம்மா சாப்பிட்டுட்டு கடையில் நிறைய வேலை இருக்குது கிளம்பணும்னு பார்த்தா எதுக்குமா கூப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னு சொல்லும்போது, இல்லை மனோஜ் போலீஸ் வந்திருக்காங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்குமா அப்படின்னு ரொம்பவே பதட்டமாக கேள்வி கேட்குறாரு மனோஜ். எனக்கு என்னென்னு தெரியல மனோஜ், நீ தான் பேசணும் அப்படின்னு சொல்லும்போது, உடனே அண்ணாமலை என்ன சார் என்னாச்சுன்னு கேட்கும்போது, அந்த சமயம் ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணுற அந்த மேடம் வராங்க. என்ன விஜயா ஒன்றுமே புரியலையா அப்படின்னு சொல்லும்போது, நீங்களா எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் தானே அங்கே ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு பேசணும்னு என்ன வர சொன்னீங்க. அதான் உங்களை பார்க்கறதுக்காகவும் பேசுகிறதுக்காகவும் நானே வந்திருக்கேன்னு சொல்லும்போது, என்ன பேசணும்? மனோஜுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதா யோசனை பண்ணீங்களா? இல்லை எங்கள் பக்கம்தான் உண்மை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இனி ரோகிணிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டீங்கல்ல அப்படின்னு இங்கே விஜயா கேட்கும்போது, எதுக்கு நான் ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது? இப்போ வரைக்கும் ரோகிணிக்கு நீங்கள் பிரச்சனை செய்கிறீங்க. உங்கள் மருமக ரோகிணி ரொம்ப நல்லவங்க. அவங்கள நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவங்க இந்த வீட்டுக்கு மறுபடியும் மருமகளாக வரணும்னு ரோகிணி நினைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் ரோகிணியை புரிஞ்சுக்காமல் எவ்வளோ பிரச்சனை செய்கிறீங்க. இப்போ கூட மீனா வீட்டில் இருக்க எல்லா வேலையும் பார்க்கணுன்னு அவங்கக்கிட்ட பேசுகிற எல்லாத்தையும் நானும் கேட்டேன். ஏன் மீனாவுக்கே உங்களால் சப்போர்ட் பண்ண முடியல. இப்படி ரோகிணிக்கும் நீங்கள் பிரச்சனை செய்கிறீங்க. ரோகிணிக்கு மட்டும் இல்லை மீனாவுக்கும் நிறைய பிரச்சனை செய்கிறீங்க அப்படி தானேன்னு கேட்கும்போது, அங்கே மீனா சொல்கிறாங்க, இல்லை மேடம் என் மாமியார் ரொம்ப நல்லவங்க. நானே விரும்பி தான் வீட்டில் இருக்க எல்லா வேலையும் பார்க்குறேன். அவங்க சொல்லி இந்த வீட்டு வேலையெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லையே. ஏன்னா நானும் பூக்கடைக்கு ஓனராக இருக்கேன். எனக்கும் நிறைய வேலை இருக்குது. இருந்தாலும் இவங்க எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்கணும்னு நானே விரும்பி தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. பார்த்தீங்களா என் மருமக மீனா ரொம்ப தெளிவாக உண்மையை பேசிகிட்டு இருக்கா. நீங்கள் தான் அந்த ரோகிணி பேச்சை கேட்டுட்டு நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு கூட எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, எதுக்கு ரோகிணி கிட்ட எப்போ பார்த்தாலும் பிரச்சனை செய்கிறீங்க? பாவம் ரோகிணி என்கிட்ட நடந்த பிரச்சனையை பற்றி பேசி ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க. என்ன விஜயா நான் ரொம்ப பொறுமையாக இருக்கிறதுனால என்ன வேணாலும் செய்யலாம்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் எனக்கு பணம் கொடுக்கணும்னு நினச்சிங்கல்ல,
எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்குது. அதனால தான் உங்களுக்கு சரியான பதில் கொடுக்கணுன்றதுக்காக தான் இப்போ போலீஸை வர வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன மேடம் நீங்கள் எங்கள் பக்கம் இருக்கிற உண்மையை புரிஞ்சுப்பீங்க, மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க, அப்போ தான் மனோஜோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும்னு தான் உங்களை பார்க்கறதுக்காக வந்தேன். இப்போ என்ன நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது, அங்கே ஸ்ருதி வராங்க. என்ன ரவி, என்னாச்சு? எதுக்கு இவங்க எல்லாரும் வந்திருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது, உடனே மனோஜ் வந்து நம்மளை புரிஞ்சுக்காம ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக இப்படி வந்து போலீஸை வர வச்சுருக்காங்கன்னு சொல்லும்போது, விஜயாத்த இதுக்கு தான் நான் ஏற்கனவே சொன்னேன், தேவையில்லாமல் இவங்கக்கிட்ட நீங்கள் வந்து பிரச்சனை செய்ய வேண்டான்னு. இப்போ பாருங்கள், நீங்கள் பொறுமையாக அமைதியாக இருந்திருந்தா ரோகிணியால் இப்படி மறுபடியும் பிரச்சனை வந்திருக்குமா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க ஸ்ருதி. என்னம்மா ஸ்ருதி, நீ வேற மீனாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்னு பார்த்தா இப்போ ரோகிணிக்கும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்ட, ரோகிணியால் பிரச்சனை வருதுன்னு எனக்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. அத்தை எப்படி சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு ஸ்ருதி வந்து ரொம்பவே கோவமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, மேடம் என்னாச்சு மேடம், ஏன் மறுபடியும் இப்படி வந்து பேசிகிட்டு இருக்கீங்க, ஒன்றுமே புரியலன்னு சொல்லும்போது, ரோகிணி எப்பயும் அவங்க வேலையை செய்யணும்னு நினைக்கும் போது விஜயா தேவையில்லாமல் ரோகிணி கிட்ட பிரச்சனை செய்கிறதா ரோகிணி என்கிட்ட வந்து சொன்னாங்க. இதுக்கு மேலேயும் பொறுமையாக இருக்கக்கூடாதுன்னு ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து இங்கே போலீஸாக வர வச்சுருக்கேன், இப்போ புரியுதா அப்படின்னு சொல்லும்போது, அது மட்டும் இல்லை, நான் வந்து மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணுன்றதுக்காக விஜயா வந்து என்கிட்ட பேசுகிறதா சொல்லி வர வச்சாங்க. ஆனால் நான் மனோஜுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும், விஜயா பேசுகிறது எல்லாமே உண்மைன்னு நான் நம்பணுன்றதுக்காக எனக்கு விஜயா வந்து பணம் கொடுக்கறதுக்காக பணம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஏன் அவங்க என்னென்ன பேசினாங்க, வந்து அவங்க என்னெல்லாம் செஞ்சாங்கன்ற ஆதாரம் என்கிட்ட இருக்குது. வேணும்னா நீங்களும் அந்த ஆதாரத்தெல்லாம் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லும்போது, அவங்க ஃபோனில் இருந்த ஆதாரத்தை எல்லார்கிட்டேயும் கொடுக்குறாங்க. விஜயா பேசுனது, விஜயா வந்து அந்த பணத்தை வந்து அவங்கக்கிட்ட கொடுக்கணும்னு நினச்சதுன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு அண்ணாமலை ரொம்ப கோவமாக, என்ன விஜயா இதெல்லாம் என்ன செஞ்சு வச்சுருக்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க மனோஜோட வாழ்க்கைக்காக நானே இப்படிலாம் செய்யலைங்க, என் ஃப்ரெண்டு சிந்தாமணி மனோஜோட வாழ்க்கைக்காக கண்டிப்பாக உதவி செய்கிறேன்னு சொல்லி அவங்க தான் இப்படி ஒரு யோசனையே சொன்னாங்க. நானும் இந்த மாதிரி இவங்ககிட்ட வந்து பேசினேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப கோவமாக அண்ணாமலை விஜயாவை பலார்னு வெளுத்து வாங்குறாரு. எவ்வளவோ சொல்லியிருக்கேன் சிந்தாமணி பேச்சை கேட்காதன்னு, இதில் நீ வேற எங்ககிட்ட சொல்லாமல் எதுக்கு இவங்கள பார்த்து பேசின? இல்லை அப்படியே பேசணும்னு நினச்சிருந்தா முதல்ல என்கிட்ட தானே சொல்லியிருக்கணும். ஆனால் நீயா ஒரு முடிவெடுத்து செய்கிற பிரச்சனையால் எல்லாரும் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறோம். இப்ப இவங்க வந்து கேட்குற கேள்விக்கு என்ன பதில் சொல்ல போற? அப்படின்னு சொல்லும்போது, நீ செஞ்சதெல்லாம் சரியே இல்லன்னு உனக்கு என்னைக்கு புரியவே புரியாதான்னு சொல்லும்போது, உடனே இல்லங்க மனோஜோட வாழ்க்கைக்காக தான் இப்படிலாம் செஞ்சேன். ரோகிணிக்கு டிவோர்ஸ் கிடைக்கணும். ஆனா இவங்க சப்போர்ட் பண்ணா, கண்டிப்பா ரோகிணிக்கு டிவோர்ஸ் கிடைக்காதுன்னு எனக்கு தெரியுங்க. வேற வழி தெரியலங்க. அதாங்க இப்படி செஞ்சேன்னு விஜயா வந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே பார்த்தீங்கல்ல, என்கிட்ட தெளிவா இந்த ஆதாரம் இருக்கு. அதனால தான் விஜயாவுக்கு சரியான பாடம் புகட்டணும். இனி ரோகிணி இந்த வீட்டுக்கு மருமகளா வரணுன்றதுக்காக தான் நானும் இங்கே வந்து போலீஸை வர வச்சேன். பார்த்தீங்களா என்ன செஞ்சுருக்காங்க இந்த விஜயான்னு அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் மேடம், எங்களுக்கு இப்போ தான் புரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, விஜயாத்த இதுக்காக தான் சொன்னேன், நீங்கள் வந்து எங்களையும் அங்கே வர வச்சிருக்கலாம், நாங்களும் மேடம் கிட்ட பேசியிருப்போம், புரிய வச்சுருப்போன்னு. ஆனால் நீங்கள் எங்கள் பேச்சை கேட்கவே இல்லை. எப்போ பார்த்தாலும் மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சி இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை செய்கிறீங்க. அண்ணாமலை அங்கிள் கேட்குற கேள்வி எல்லாம் சரிதான், ஆனால் உங்களால் பதில் பேச முடியலையே, இப்போ என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இங்கே ஸ்ருதி சொல்கிறாங்க, விஜயாத்த வசமாக மாட்டிக்கிட்டாங்க. நம்மக்கிட்ட பேசாமல் நம்ம பேச்சை கேட்காம அவங்களா தானே யோசிச்சு இப்படிலாம் செஞ்சாங்க. மறுபடியும் விஜயாத்த வசமாக மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு ஸ்ருதி பேசும்போது, ரவி, முத்து, மீனா எல்லாரும் ரொம்பவே கோவமாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல், இல்லைங்க நான் வேணும்னே இப்படிலாம் செய்யலை, எனக்கு நீங்களாவது சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு அண்ணாமலை கிட்ட சொல்கிறாங்க விஜயா. என்ன விஜயா, எதுக்கு சப்போர்ட் பண்ணணும்? என்கிட்ட கேட்காம எதுக்கு இவங்க கிட்ட நீ பேசின? எதுக்கு இங்கே ரவியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு இவங்கள வர வச்ச? எதுக்கு வந்து பணத்தை ஏற்பாடு பண்ண? எனக்கு நீ முதல்ல பதில் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, என்னை மன்னிச்சிடுங்க, நான் செய்கிறது எல்லாமே சரிதான்னு நினச்சேன். சிந்தாமணி எனக்கு நிறைய உதவி செஞ்சுருக்காங்க, அவங்க என்ன சொன்னாலும் சரியாக தான் இருக்குன்றதுக்காக தான் இப்படிலாம் செஞ்சேன். ஆனால் இப்படியெல்லாம் எனக்கு பிரச்சனை வரும்னு நான் நினைக்கவே இல்லைங்க. இவங்க ஆதாரத்தோட வருவாங்க, இப்படிலாம் பேசுவாங்க, என்னை வசமாக மாட்டி விடுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. மேடம் என்னை மன்னிச்சிடுங்க மேடம். இனி இப்படிலாம் நான் செய்யவே மாட்டேன் மேடம். நீங்கள் எப்பயும் போல் ரோகிணிக்கே சப்போர்ட் பண்ணுங்கள். எப்பயும் வந்து நாங்கள் வந்து எங்கள் பக்கம் இருக்கிற உண்மையை நிரூபித்து கண்டிப்பாக என் பையன் மனோஜுக்கு நான் டிவோர்ஸ் வாங்கி கொடுப்பேன் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. போதும், உங்கள் மருமக ரோகிணி ரொம்பவே நல்லவங்க, அவங்க சொல்கிறத மட்டும்தான் நம்புவேன், நீங்கள் செஞ்ச பிரச்சனைக்கு நல்லா அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
அங்கே வந்த போலீஸ்கிட்ட பார்த்தீங்களா சார் என்னென்ன வேலை செய்கிறாங்க இந்த விஜயா. விஜயா பேசுகிறத நம்பவே கூடாது. ரோகிணி ரொம்ப நல்லவங்க. ஆனால் ரோகிணி இந்த வீட்டுக்கு மருமகளாக வரக்கூடாதுன்றதுக்காகவே விஜயா இப்படிலாம் செய்கிறாங்க. இனி விஜயா ரோகிணிக்கு பிரச்சனை செய்யக்கூடாதுன்னா நம்ம ரோகிணிக்கு தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே வந்து போலீஸ் வந்து விஜயா கிட்ட சொல்கிறாங்க, இதுக்கு மேலே நீங்கள் பேசுகிறத நாங்கள் நம்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்பி வாங்க, உங்ககிட்ட நாங்கள் வந்து உண்மை என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, மேடம் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறாங்க. மன்னிக்கவே முடியாது விஜயா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கு மேலே விஜயா பேசுகிறத நம்பவே முடியாதுன்னு அங்கே வந்த போலீஸ் வந்து விஜயாவை அங்கேருந்து கூப்பிட்டு போகிறாங்க. உடனே மனோஜ் வந்து என்ன செய்யன்னு தெரியாமல் யோசிக்கிறாரு. முத்து ரொம்ப கோவமா, என்ன மனோஜ், உனக்காக தானே அம்மா ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க, இப்போ என்ன அமைதியாக இருக்குன்னு கேட்கும்போது, என்னால் என்ன செய்ய முடியும், அம்மா இப்படிலாம் செய்வாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இங்கே அண்ணாமலை என்ன செய்யன்னு தெரியாமல் விஜயா மேலேயும் மனோஜ் மேலேயும் ரொம்பவே கோவமாக இருக்காரு. இங்கே வீட்டில் இருக்க எல்லாரும் எப்படியாவது விஜயாவை வீட்டுக்கு வர வைக்கணும்னு சொல்லிட்டு அங்கே போலீஸ்கிட்ட பேசணும்னு கிளம்பி வராங்க. அங்கே வந்த முத்து மீனா எல்லாரும் விஜயாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. உடனே அங்கே போலீஸ் வந்து ஸ்ருதி கிட்ட கேள்வி கேட்குறாங்க. ஆமாம், இங்கே விஜயா வந்து உங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு தானே வந்தாங்க, அந்த மேடமை பார்த்து பேசினதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் சார், எங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்தாங்க, மனோஜோட வாழ்க்கைக்காக அந்த மேடம் கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. இவங்க தான் தேவையில்லாமல் அவங்க சொன்ன மாதிரியே எங்ககிட்ட கேட்காம பணத்தை வேற ஏற்பாடு பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நானும் ரவியும் எவ்வளவோ சொன்னோம், ஆனால் விஜயா வந்து மனோஜோட வாழ்க்கை தான் முக்கியம்னு எங்கள் பேச்சை கேட்கவே இல்லை. அந்த மேடம் சொன்னது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு இங்கே விஜயாவை பற்றின உண்மையை ஸ்ருதி ரொம்ப தெளிவாக சொன்ன உடனே, அப்போ விஜயா மட்டும் இல்லை, மனோஜும் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம் அப்படி தானே. விஜயாவும் மனோஜும் இனி வந்து இப்படி யோசிக்காம தேவையில்லாத வேலையை செஞ்சதால கண்டிப்பாக இவங்க இனி வெளியில் வரவே முடியாது அப்படின்னு சொல்லும்போது, அம்மா என்னம்மா இந்த ஸ்ருதி சொன்ன உண்மையால் இப்போ எனக்கும் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துருச்சு, அப்போ நானும் இனி வந்து என் கடைக்கு போக முடியாதா, என் வேலையை செய்ய முடியாதா, என்னம்மா ஸ்ருதி உண்மையை சொல்கிறேன்னு என்னையும் வசமாக மாட்டி விட்டுட்டாங்களேம்மா அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். என்ன செய்யன்னு தெரியாமல் கண்கலங்கி நிற்கிறாங்க விஜயா. அந்த சமயம் விஜயா மீனா கிட்டே சொல்கிறாங்க, மீனா நீ தான் முத்துக்கிட்ட பேசணும், எனக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும், அப்போ தான் நான் வீட்டுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லும்போது மீனா சொல்கிறாங்க, அத்தை எங்களை நீங்கள் கூப்பிட்டு போயிருக்கலாம், அவங்கக்கிட்ட நாங்கள் தெளிவாக பேசியிருப்போன்னு சொன்னப்போ முத்து வந்திருந்தா தேவையில்லாமல் பிரச்சனை செய்வான்னு தான் உங்கள் யாரையும் நான் வர வைக்கவே இல்லைன்னு சொன்னீங்க. நீங்களே பேசி பிரச்சனையை சமாளிக்கணும்னு நினச்சிங்க, ஆனால் இப்போ நீங்கள் தான் அத்தை பிரச்சனையில் வசமாக மாட்டிக்கிட்டீங்க, இப்போ மட்டும் நாங்கள் உதவி செய்யணுமா அப்படின்னு மீனா கேள்வி கேட்கும்போது, மீனா என்ன இப்படிலாம் பேசுகிறா அப்படின்னு வசமாக மாட்டிக்கிட்ட விஜயாவும் மனோஜும் இங்கே எல்லார்கிட்டேயும் உதவி கேட்குறாங்க. இதில் ஸ்ருதி வேற உண்மையை சொல்கிறேன்னு இப்படி வசமாக மாட்டி விட்டுட்டாலே அப்படின்னு இங்கே பதில் பேச முடியாமல் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க விஜயா. விஜயா தேவையில்லாமல் செஞ்ச பிரச்சனைக்கு சரியான பதில் கிடச்சிருச்சு அப்படின்னு ரோகிணி சந்தோஷப்படுறாங்க. சிந்தாமணி சொல்கிறாங்க, நான் தான் விஜயாவுக்கு இப்படி ஒரு யோசனையை சொன்னேன், என் பேச்சை கேட்டு தான் விஜயா வந்து இப்படிலாம் வந்து பேசியிருக்காங்க, இப்போ வசமாக மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது சிந்தாமணியும் ரோகிணியும் விஜயா மனோஜ் இப்படி வசமாக மாட்டிக்கிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. விஜயா வீட்டில் யார் பேச்சையும் கேட்காம மனோஜோட வாழ்க்கைக்காக இப்படிலாம் செய்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்கிட்டயாவது விஜயா வந்து பேசியிருக்கணும், நானே விஜயா கிட்ட பேசி புரிய வச்சுருப்பேன். ஆனால் விஜயா யார் பேச்சையும் கேட்காம இப்படி தேவையில்லாத வேலையை செஞ்சதால தானே இப்படி வசமாக மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு யோசிக்கிறாரு அண்ணாமலை. விஜயா இனியாவது என் பேச்சை கேட்பா, மனோஜோட வாழ்க்கைக்காக பொறுமையாக இருப்பான்னு நினச்சேன், ஆனால் விஜயா திருந்தவே இல்லை அப்படின்னு விஜயா மேலே ரொம்பவே கோபமாக இருக்காரு அண்ணாமலை.